எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ அண்ட் வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரவுட்ரு மிஷினை வச்சு விண்டோமுக்கு டிசைன் எப்படி போகிறோம். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கனாலே ஆர்ச் எப்படி கட் பண்ணுற இந்த வீடியோ போட்டிருப்பேன். அது மேலே லிங்க்கில் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து வர செக்ஷன் தான் இது. ஆக்சுவலாக அதுக்கு அடுத்து முடிச்சுன்னா ரவுட்டரில் டிசைன் போட்டு நல்லா எப்படி இருக்குது ஓவரால் இருக்குதோ அதுதான் நீங்கள் பார்த்துன்னு இருக்குது. இதுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா ரவுட்ரு மிஷினு, டீக் வுட்டு, டிசைன் பிட்டு அண்ட் ஆர்ச் பீஸ் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட ஆர்ச் பீஸை தான் இந்த வீடியோவில் வந்து அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதை ஓவரால் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸும் அந்தமாரி இருக்கும். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு எடிட்டிங் ஒர்க்கு நான் பெஸ்ட்டாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என் ரவுட்ரு மிஷினோட அசம்பிள் டேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் இந்த டேபிள் செய்யுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எப்படி டிஸ்மேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் எப்படி செட்டிங்ஸ் வச்சுருக்கேன்னு. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். வுட்டை போட்டு போல் நட் போட்டு டைட் பண்ணுற மாதிரி தான் இது வச்சுருப்பேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு டிசைன் போடுறதுக்கு. மற்ற இதுமாரி வந்து ஷேக்கிங் இருக்காது. நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும் எக்ஸாக்டாக எவ்வளோ அளவு போடுறேன்னு. ஏன்னா ரவுட்டர் மிஷினில் வந்து நம்ம தலைகளை வச்சு போடும்போது வந்து சில சமயம் வந்து என்ன ஆகும்னா கீழே வந்து விட்டு போகிறதுக்கான சாய்ஸ் நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. அதெல்லாம் மிஷின் வந்து கண்ட்ரோலில் இருக்குமான்னு தெரில. சில சமயம் நிறைய இன்ஜுரியும் ஏற்படும். அதனால் என்ன அப்படின்னா இந்தமாரி ஒரு டேபிளில் செட் பண்ணி போடும்போது வந்து உங்களுக்கு வந்து டிசைனும் பக்கா வரும். அதேமாரி வந்து நீங்கள் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அளவை. அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதேமாரி வந்து இந்த டிசைனோட லென்த்து, டெப்த், அதாவது உங்களுக்கு எவ்வளோ ஆழம் டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிஷினில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போடலாம். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து டிசைன் போடும்போது மிஷினை வந்து இந்த பொசிஷனில் வச்சு இது பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஆக்சுவலாக டிசைனில் போட்டு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸோட மேலே இருக்க ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அது ஆர்ச் ஃப்ரேம் பார்த்தீங்கனாலே டிசைன் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து இருக்கும். எந்த ஒரு இதுவும் இருக்காது. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து என்ன போடுவோன்னா இந்த டிசைனுக்குள்ளே காடியை போடுவாங்க. இந்த காடி எதுக்கு போடுறோன்னா மிரர் போய் உள்ளே போய் கரெக்டாக உட்காரதாக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து தட்டு கட் பண்ணாங்க. பட் மோஸ்ட்லி ஆர்ச் பீஸ்க்கு வந்து தட்டு கட் பண்ணது ஒரு பேட் ஐடியா எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட ஒரு ஸ்டூல் இருந்தாலே சிம்பிளாக நீங்கள் இந்த மிஷினை வந்து எடுத்து வச்சு செய்கிற மாதிரி தான் இந்த டேபிள் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் வந்து புதுசாக என்னால் முடிஞ்ச வரையும் என்னால் வீடியோ இது பண்ணுவேன். அதேமாதிரி என் ஷாப்புக்கு என்ன ஒர்க் வீடியோ வருதோ அது மட்டும்தான் என்னால் போட முடியும். ஓகே, பாய்.